நில்லுங்க. சிங்கிள் டீக்கு கூட வழி இல்லாம நீங்க 2 பேரும் எப்படி இந்த கேஸ் நடத்த போறீங்க? சொந்தமா ஒரு வண்டி கூட வாங்க வக்கு இல்லாம ஆட்டோல வந்து இறங்குறீங்க. சிவில் கேஸ் ஒரே நாள்ல முடியாது. வாய்தா வாய்தா வாய்தான்னு வருஷக்கணக்கா இழுக்கும். வக்கீல் ஃபீஸ், கோர்ட் ஃபீஸ்னு எங்க இருந்து கட்டுவீங்க? டேய் சீதா, பேசாம இரு. வயசான காலத்துல இதெல்லாம் தேவையா? இதோ உமா கூட தான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா. இருந்தாலும் நாங்க எல்லாரும் அவகிட்ட பேசி உங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் வாங்கி தரலான்னு தான் இருந்தோம். கொடுக்கறத வாங்கிட்டு போனோமா இல்லையான்னு இல்லாம கோர்ட்டு கேஸு. அப்பா தான் பிடிவாதம் பிடிச்சா அதை விட மாட்டாருன்னு நீங்களாவது அவர்கிட்ட எடுத்து சொல்லலாம்ல. அவர் கூட சேர்ந்துக்கிட்டு நீங்களும் எதுக்குமா கோர்ட்டுக்கெல்லாம் வரணும்? டேய் லூசு பசங்களா, நீங்க இப்ப இருக்கிற வீடு, இப்ப நீங்க வந்த காரு, போட்டிருக்கிற சங்கிலி, மோதிரம், புதுசா காதுல மாட்டியிருக்கிற கடுக்கன், பேண்ட், சட்டை, பனியன், போட்டிருக்கிற ஷூ வரைக்கும் என்னோட வீட்டை வித்து அதுல வந்த காசுல வாங்கினதுடா. ஏய், நாங்க இப்போ வரும்போது வேணா ஆட்டோல வந்திருக்கலாம்டா, யாருக்கு தெரியும். போகும்போது உங்ககிட்ட இருக்கிற அத்தனையும் உருவிட்டு போனாலும் போயிடுவேன். ஏங்க எதுக்கு தேவையில்லாம இவங்க கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? நான் எங்க சீதா சண்டைக்கு போனேன்? சும்மா போறவன வாயை கொடுத்து வம்பு கிழக்குறானுங்க, பார்த்துட்டு சும்மா போக முடியுமா? இங்க பாருங்க, நீங்களும் முன்ன மாதிரி கிடையாது, நாங்களும் முன்ன மாதிரி கிடையாது. 7 வருஷம் ஆச்சு. முதல்ல மாதிரிலா நீங்க எங்களை எதிர்த்து நிக்கவும் முடியாது, இதுக்கு மேல நீங்க ஒண்ணு கிழிக்கவும் முடியாது. ஒழுங்கு மரியாதையா நாங்க கொடுக்கறத மட்டும் வாங்கிட்டு மிச்ச மீதி இருக்கிற காலத்தை நிம்மதியா வாழ பாருங்க. டேய், என்கிட்ட இனி இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாதுடா. ஆனா உங்ககிட்ட எல்லாமே இருக்கு. டேய், ஒரு மோதல்னு வந்துட்டா இருக்கிறவன் எப்பவுமே தங்கிட்ட இருக்கிறத காப்பாத்திக்கத்தான் போராடுவான். ஆனா இல்லாதவன் என்ன ஆனாலும் சரின்னு ஏறி அடிப்பான். நீ சொன்ன அதே 7 வருஷத்துக்கு முன்னால தான் நானும் உங்க அம்மாவும் கொஞ்சம் இரக்கம் காட்டிட்டோம். ஆனா இந்த முறை உங்க மேல எங்களுக்கு அது போல எதுவுமே இல்லை. அப்பெல்லாம் நீ சண்டை போடுவ, உன் பொண்டாட்டியோ உன் அக்காவோ சமாதானப்படுத்துவாங்க. அவ சண்டை போடுவா, அவ புருஷன் சமாதானமா போவான். ஆனா இப்ப அப்படி இல்லையே. நீங்க எல்லாரும் ஒட்டு மொத்தமா அயோக்கிய பயலுங்களா இருக்கீங்க. அத்தனை நரியும் நீல சாயம் வெளுத்து போய் ஒரே நேர்கோட்டில் நிக்கிறீங்க. உங்களை அப்படியே மொத்தமா அடிச்சு காலி பண்றேன்டா. சரிடா, நீங்கள்லாம் காலையில் வீட்டில் நல்லா சாப்பிட்டு வந்திருப்பீங்க. நானும் என் பொண்டாட்டியும் போய் ஸ்ட்ராங்காக ஒரு டீ சாப்பிட்டு தெம்பாக வர்றோம். ரெடியாக இருங்க. அப்போ இதுதான் உங்க முடிவா? யாருன்னு போட்டு பார்த்துருவோமா? டேய், நான் இப்போ திருப்பி அடிக்க போகிறது உங்களை மட்டும் இல்லைடா. உங்களை மாதிரி அப்பா அத்தாளுங்களுக்கு 5 10 கொடுத்தா வாங்கிட்டு பேசாம போயிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க பாரு, அந்த எல்லா பிள்ளைங்களுக்கும் தான். டேய், இந்த யுத்தம் உங்களுக்கு எனக்குமானது மட்டும் இல்லடா. உலகத்துல தாய் தகப்பனை ஏமாத்திட்டு போன
அத்தனை அயோக்கிய பயல்களுக்கு எதிராக நான் பண்ற யுத்தம். பின்னால ரொம்ப வருத்தப்படுவீங்க. டேய், நான் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து திருத்த வரலடா, தண்டனை கொடுக்க வந்திருக்கேன். வாசி தப்பலாம். போயிட்டாரு. என்னடா அது? டேய், அவர் சவால் விட்டுட்டு போறத பார்த்தா பயங்கரமா இருக்குடா. எல்லாரும் வாயில வடை சுட்டா அந்தால அணுகுண்டே சுடுவாரு. வா. யாரு போன்ல? நம்ம காவியா தான், வீடியோ காலில் வர்றா. சீதா, இப்போ நான் கோர்ட்டுக்குள்ள போனோம், நீ பேசிட்டு. அட்டன் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் தானே, என்னன்னு கேட்டுட்டு போயிடலாம். என்னடா, என்ன விஷயம்? என்ன தாத்தா, கோர்ட்ல இருக்கீங்களா? அட, உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் காலையிலே வீட்ல இருக்க எல்லாரும் கிளம்பி கோர்ட்டுக்கு போனாங்களே, அவங்க எல்லாரையும் கோர்ட்டுக்கு வர வைக்கிற அளவுக்கு உங்களை விட்டா வேற யார் தாத்தா இருக்கா? அது இல்லடா, நான் தாத்தா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நாங்க இப்ப உங்களுக்கு எதுக்கு ஃபோன் பண்ணோம்னா, அம்மா மாமா எல்லாரும் பயங்கரமா நடிப்பாங்க. நடிச்சே உங்களை ஏமாத்த பாப்பாங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஆமா தாத்தா, எங்களை வச்சு சென்டிமெண்டா ஏதாவது பேசி மடக்க பாப்பாங்க. எங்களுக்காக நீங்க அவங்கள விட்டு கொடுத்து மட்டும் போயிடாதீங்க. உங்க அப்பா அம்மாவோட சண்டை போட்டுக்கிட்டு அப்புறம் நாங்க அங்க வந்து எப்படி உங்களை பார்த்து பேசுறது? பாட்டி, நாங்க எல்லாரும் உங்க டீம் தான். உங்க கூட தான் எப்பவுமே இருப்போம். டேய், சொல்றா. ஆமா பாட்டி, நாங்க எப்பவுமே தாத்தா சைடு தான். மார்க்கண்டேயன் வாழ்க! விட்டுறாதீங்க தாத்தா, அடிச்சு சும்மா தூள் கலப்பணும், சரியா? ஆமா தாத்தா, அவங்க உங்களை ஏமாத்திருக்காங்க. அவங்கள நீங்க சும்மாவே விடக்கூடாது. ஆமா தாத்தா, விடவே விடாதீங்க. ஆமா தாத்தா, விடாதீங்க. ஆமா தாத்தா, அடிச்சு தூக்குங்க. டேய் பசங்களா, இது எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் நடக்கிற பிரச்சனை. இதுல நடுவுல நீங்க வரக்கூடாது. நீங்க எப்பவுமே நல்ல பிள்ளைங்களா அப்பா அம்மாவோட சொல் பேச்சு கேட்டு தான் நடக்கணும். புரிஞ்சதா? இது எங்க பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம். ஹலோ தாத்தா, அப்படியெல்லாம் நாங்க ஒன்னும் சும்மா விட்டு போயிட முடியாது. பிரச்சனை வேணா உங்களோட தான் இருக்கலாம், ஆனா எங்க சப்போர்ட் எப்பவுமே உங்களுக்கு மட்டும் தான் தாத்தா. நாங்க எல்லாருமே உங்க கூட நிக்கிறோம்னு சொல்லி தான் ஃபோன் பண்ணது, சரியா? வழக்கம் போல மாஸ் காட்டுங்க தாத்தா. எல்லாரும் சும்மா தெரிச்சு ஓடணும். ஜெயிச்சிட்டு வாங்க தாத்தா. சரி, முதல்ல இந்த கேஸ நான் எதுக்கு போட்டிருக்கேன் தெரியுமா? நீங்க எதுக்காக போட்டிருந்தாலும் அது சரியாதான் இருக்கும். ஆமா தாத்தா, நாங்க எல்லாரும் உங்க கூட தான் இருப்போம். ஆமா. ஆல் தி பெஸ்ட் தாத்தா. All the best, தாத்தா. All the best, தாத்தா. All the best. Love you, தாத்தா. சரி தாத்தா, வெச்சிடுறோம். பை பாட்டி. சும்மாவே அவங்கள பார்த்தா நீங்க முறுக்கிட்டு நிப்பீங்க. இப்போ உங்க பேர பசங்க வேற நல்லா உசுப்பேத்தி விட்டுருக்காங்க. என்ன பண்ண போறீங்களோ? இதே மூட்ல போய் அந்த ராஸ்கல்களை வெளுக்க போறேன். வா, வேடிக்கை மட்டும் பாரு. ரெண்டு பக்கமும் எல்லாரும் வந்திருக்காங்களா? மனுதாரர் யாரு?
வணக்கம். ம். எதிர் தரப்புல எல்லாரும் இருக்காங்களா? உங்க தரப்புல வாதாட போறது யாரு? நான் தான் யுவர் ஆனர். ஓ, மலரா? ஏங்க உங்க பொண்ணு வக்கீலாகணும் நீங்க ஆசைப்பட்டீங்கல்ல, பாருங்க நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே வக்கீல் ஆயிட்டு வந்து நிக்கிறா. அதுவும் இன்னைக்கு நம்மளையே நிக்க வச்சு கேள்வி கேட்க போறா. அவ வக்கீலானது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும், இப்படி தோக்க போற கேஸுக்கு அவ இப்படி வாதாட போறதை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. எஸ், ப்ரொசீட். இந்த வழக்கிற்காக திரு மார்க்கண்டேயன், திருமதி சீதாலட்சுமி இருவரையும் விசாரிக்க அனுமதி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். மார்க்கண்டேயன், மார்க்கண்டேயன், மார்க்கண்டேயன். சீதாலட்சுமி, சீதாலட்சுமி, சீதாலட்சுமி. வணக்கம். வணக்கம். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. உண்மையை தவிர வேறு ஒன்றுமில்லை. யுவர் ஆனர், திரு ராஜா, ரவி, பாண்டி, ரேவதி ஆகியோர் தற்போது குடியிருக்கும் அபார்ட்மெண்ட் மற்றும் அதை சேர்ந்த மொத்த இடமும் தனக்கு சொந்தமானது என்று மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அபார்ட்மெண்ட் வருவதற்கு முன்பே அந்த இடம் ராஜா சகோதரர்களுக்கு சொந்தமாக இருந்துள்ளது. அதை அவர்கள் கான்ட்ராக்டர் சபாபதிக்கு விற்றுள்ளனர். அதற்குண்டான ஆவணங்கள் அனைத்தும் உங்கள் பார்வைக்கு ஏற்கனவே வைத்துவிட்டேன். கான்ட்ராக்டர் சபாபதியை விசாரிக்க அனுமதி வேண்டும் யுவர் ஆனர். எஸ், ப்ரொசீட். சபாபதி, சபாபதி, சபாபதி. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. நீங்க தானே ராஜா கிட்ட இருந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கினவரு? ஆமா. வாங்கி எத்தனை வருஷம் ஆகுது? 7 வருஷம் ஆகுது. கட்டாயப்படுத்தி வாங்குனீங்களா? இது வரைக்கும் அப்படி யாரையும் வற்புறுத்தி வாங்கினதே இல்ல. ம். அவங்களா வந்துதான் அந்த பழைய வீட விற்க வந்தாங்க. சரி, நீங்க போகலாம். தேங்க்யூ மேடம். யுவர் ஆனர், அடுத்ததாக ராஜாவை விசாரிக்க அனுமதி வேண்டுகிறேன். பர்மிஷன் கிராண்டட். ராஜா, ராஜா, ராஜா. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் உண்மையை இல்லை. தவிர வேறொன்றுமில்லை. மிஸ்டர் ராஜா, திரு மார்க்கண்டேயனுக்கு நீங்க என்ன வேணும்? நான் அவரோட மூத்த பையன். அவரோட வீட்டை அவரோட அனுமதி இல்லாம அவரை ஏமாத்தி வித்துட்டதா உங்களுக்கு எதிராக கேஸ் கொடுத்திருக்காரு. அது உண்மையா? துளி கூட உண்மை இல்ல. வீட்டை வித்தது நீங்க தானா? நான் மட்டும் இல்ல, என் அக்கா, என் தம்பி எல்லாரும் சேர்ந்துதான். திரு மார்க்கண்டேயனுக்கு தெரியாதுன்னு சொல்றாரே. முதல்ல அந்த வீடு அவர் பேர்லயே இல்ல, அவர் மனைவி பேர்ல தான் இருந்துச்சு. அவங்க கிட்ட சட்டப்படி என்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சுதான் அந்த வீட்டை விட்டோம். அந்த வீட்டை விற்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? 7 வருஷத்துக்கு முன்னால வீட்டு மேல அவர் எக்கச்சக்கமா கடன் வாங்கியிருந்தாரு. அதை கட்டாம வேற ஒரு கேஸ்ல ஜெயிலுக்கு போயிட்டாரு. கடனை கட்ட வேற வழி இல்லாம வீட்டை விற்க வேண்டியதா போச்சு. அந்த வீடு ஜப்தியாக போற சூழ்நிலையில தான் இதோ இவரை போய் பார்த்தோம். அவர் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு. சரி, நீங்க போலாம். தேங்க்யூ. அடுத்ததாக
உமாவை விசாரிக்க அனுமதி வேண்டும் யுவரானோ. ப்ரொசீட். உமா உமா உமா. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் உண்மையை இல்லை. தவிர வேற எதுவும் இல்லை. மிஸ்ஸஸ் உமா, நீங்க திரு மார்க்கண்டேயனுக்கு மருமக தானே? மருமகளா இருந்தேன், ஆனா இப்போ இல்ல. இதுக்கு முன்னாடி ராஜா சொல்லிட்டு போனது அத்தனையும் உண்மையா? அவர் சொன்ன அத்தனையும் உண்மை. எங்க அப்பாவை கொலை பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு 7 வருஷம் கழிச்சு வந்தவருக்கு என்ன தெரியும்? இந்த வழக்குக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. சாரி யுவர் ஆனர். நீங்க போகலாம். அடுத்ததாக ரவியை விசாரிக்க அனுமதி வேண்டும் யுவர் ஆனர். கோ அஹெட். ரவி ரவி ரவி. வணக்கம். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மையை தவிர வேறொன்றுமில்லை. மிஸ்டர் ரவி, நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் அவரோட வீட்டை அவருக்கே தெரியாம வித்துட்டதா சொல்றாரே. நாங்க எல்லாருமா சேர்ந்து வித்தோன்னு சொல்ற அந்த வீடு முதல்ல அவரோட வீடே இல்லை. அதாவது அந்த வீடு அவரோட பேர்லயே இல்லைன்னு சொன்னேன். அது எங்க அம்மா சீதாவோட பேர்ல தான் இருந்துச்சு. மேல சொல்லுங்க. வீட்டு மேல எங்க அப்பா வாங்கி வச்சிருந்த கடனை அடைக்க முடியாம ரொம்ப பிரச்சனையாகி கடைசியில வீட்டே இழந்துருவோங்கிற நிலைமையில தான் எங்க அம்மா கிட்ட சொன்னேன். என்ன சொன்னீங்க? இப்ப இருக்கிற நிலைமையில இந்த வீட்டை விற்கிறத தவிர வேற வழியே இல்லைன்னு சொன்னோம். அம்மா முழு மனசோட சம்மதிச்சுதான் அந்த வீட்டை வித்தாங்க. நீங்க போகலாம். யுவர் ஆனர், அடுத்ததாக ரேவதியை விசாரிக்க அனுமதி வேண்டும் யுவர் ஆனர். யூ கேன் ப்ரொசீட். ரேவதி ரேவதி ரேவதி. வணக்கம் மேடம். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. அந்த குடும்பத்தோட மூத்த பொண்ணு நீங்க தானே? என்ன நடந்ததுன்னு நீங்களே சொல்லிடுங்க. நான் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? எங்க அப்பா ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் எங்க அம்மாவை பாத்துக்கிறதுக்கு நானும் என் பிள்ளைங்களும் தான் அந்த வீட்டுல இருந்தோம். ஆனா அந்த கடன்கார பயலுக அந்த வீட்டுல எங்களை நிம்மதியாவே இருக்க விடல. பொறுத்து பொறுத்து பார்த்துதான் கடைசியில அந்த வீட்டை விற்க வேண்டியதா போச்சு. அந்த வீட்டை விற்கிறதுக்கு எங்க அம்மா கையெழுத்து போடும்போது அந்த பேனால இருந்தது இங்க் இல்ல, என்னோட ரத்தமோ கண்ணீரும் தான். சரி, நீங்க போகலாம். இதுக்கு மேல உங்களுக்கு எதுவும் விளக்கம் தர வேண்டாம்னு நினைக்கிறேன் யுவர் ஆனர். இருந்தாலும் எதிர்க்கட்சிக்காரர் கொடுத்திருக்கிற வழக்கின் அடிப்படையில் சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், விற்கப்பட்டதாக சொல்லப்படுகிற வீடு அவரின் பெயரிலேயே இல்லை. செகண்ட் பாயிண்ட், அந்த வீடு ஏற்கனவே கடனில் மூழ்கிய நிலையில் இருந்தது. தேர்ட் பாயிண்ட், அந்த வீட்டை விற்றது ராஜாவோ ரவியோ அல்ல, அவருடைய மனைவி சீதா தான். ஆகவே இதை ஜோடிக்கப்பட்ட வழக்காக கருதி உடனடியாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். திருமதி சீதா
வீடு நஷ்டமடைந்து விடக்கூடாது என்றும் பின்னால் தன்னுடைய பேர குழந்தைகள் பயன்பெற வேண்டுமென்ற நல்ல எண்ணத்தில்தான் அந்த வீட்டை விற்றுள்ளார். வீட்டை விற்றுவிட்டு அவர்களுடன் சந்தோஷமாகத்தான் இருந்துள்ளார். ஜெயிலில் இருந்து திரும்பி வந்துள்ள திரு மார்க்கண்டேயன் சீதாவின் மனதை மாற்றி இன்று அவரையும் சேர்த்து கோர்ட்டில் கொண்டு வந்து நிற்க வைத்துள்ளார். என்னதான் திரு மார்க்கண்டேயன் தான் பெற்ற பிள்ளைகள் மீதே கேஸ் போட்டாலும் பிள்ளைகளான நாங்கள் அவரை அப்படியே விட்டுவிட மாட்டோம் என்பதையும் இங்கு சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் யுவர் ஆனர். அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக நாங்கள் அனைவரும் சேர்ந்து மாதா மாதம் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து விடுகிறோம் என்பதையும் நான் இங்கே சொல்லிக் கொள்கிறேன் யுவர் ஆனர். ஆகவே இந்த வழக்கை டிஸ்மிஸ் செய்யுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. Go ahead.